அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது கூகுள் டிரைவில் ஒரு ஃபைலை எவ்வாறு அப்லோட் செய்வது, ஒரு ஃபோல்டரை எவ்வாறு கிரியேட் செய்வது, நாம் அப்லோட் செய்த ஃபைலை எவ்வாறு ஷேர் செய்வது என்பது பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம். பொதுவாக நாம் ஸ்டோரேஜை 3 வகையாக பிரிக்கலாம். இன்டர்னல் ஸ்டோரேஜ் என்பது ஒரு ஃபைலை நமது டிவைஸில் சேமித்து வைப்பது. எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் என்பது ஒரு ஃபைலை பென்டிரைவ் அல்லது சிடியில் சேமித்து வைப்பது. கிளவுட் ஸ்டோரேஜ் என்பது நமது ஃபைலை சர்வரில் சேமித்து வைப்பது. இந்த கிளவுட் ஸ்டோரேஜை ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு பெயரில் வழங்குகிறார்கள். அதில் கூகுள் நிறுவனம் டிரைவ் என்ற பெயரில் வழங்குகிறது. இந்த டிரைவை எவ்வாறு அக்சஸ் செய்வது என்பது பற்றி பார்ப்போம். முதலாவதாக குரோம் ப்ரௌசருக்கு சென்று கூகுளை ஓபன் செய்வோம். அதில் உள்ள சர்ச் பாரில் drive.google.com என டைப் செய்து என்டரை கொடுக்கவும். இப்போ என்டர் கொடுத்த உடனே அடுத்த பேஜில் கூகுள் டிரைவ் சைன்இன் கிளிக் செய்தவுடன் அடுத்த பேஜுக்கு போகும். அதில் இமெயில் அட்ரஸ் கேட்கும். உங்களோட இமெயில் அட்ரஸை கொடுத்துக்குங்க. ஃபர்ஸ்ட் என்னோட மெயில் அட்ரஸை டைப் பண்ணிக்கிறேன். இமெயில் அட்ரஸ் கொடுத்த உடனே நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டை கொடுத்து நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கணும். இப்போ கிளிக் பண்ணோன்னா நம்மளுடைய மெயில் அட்ரஸுக்குரிய கூகுள் டிரைவ் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள், நமக்கு தெரிகிறதா என்னோட கூகுள் டிரைவ் பேஜ். நீங்கள் ஆல்ரெடி சைன்இன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் பிக்சருக்கு பக்கத்தில் இந்த 9 டாட் இருக்கும். இந்த 9 டாட்டை கிளிக் பண்ணிங்கனாலே இதில் பார்த்தீங்கன்னா டிரைவ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா, இங்கேயே கிளிக் பண்ணி கூட நம்ம டைரெக்டாக அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த கூகுள் டிரைவை நம்ம மொபைல்லையும் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா கூகுள்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். நிறைய கூகுளோட ஆப்ஸ் அதுக்குள்ளே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த டிரைவுங்கிற ஒரு சிம்பிள், இந்த முக்கோணம் மாதிரி போட்டு ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கூட உங்கள் மொபைல் மூலமாகவே நீங்கள் கூகுள் டிரைவை ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம டிரைவ் உள்ள வந்தாச்சு. இதுக்குள்ள எப்படி நம்மள்கிட்ட உள்ள ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் இருக்க நியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நியூ ஃபோல்டர் ஃபைல் அப்லோட் அப்படின்னு இருக்கும். அதில் ஃபைல் அப்லோட கிளிக் பண்ணுங்க. ஃபைல் அப்லோட கிளிக் பண்ணோடனே நம்ம கம்ப்யூட்டரில் உள்ள எந்த ஃபைலை அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். அப்போ எந்த ஃபைலை அப்லோட் பண்ண விரும்புகிறோமோ அந்த ஃபைலை நம்ம செலக்ட் பண்ணணும். நான் டிரைவ் லோகோ அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருக்குது. அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்த உடனே நம்ம ஃபைலானது டிரைவில் அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்லோட் ஆயிடுச்சா அப்படிங்கிற எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? இப்போ ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா 1 அப்லோட் கம்ப்ளீட் அப்படின்னு போட்டு ஒரு க்ரீன் கலர் டிக் வந்துடும். அப்படின்னா நம்மளோட ஃபைல் வந்து டிரைவில் அப்லோட் ஆயிடுச்சு. இந்த அப்லோட் ஆன ஃபைலை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? 2 வழியில் கண்டுபிடிக்கலாம். ஒன்று, இந்த ரீசெண்ட்ங்கிற லெஃப்ட் சைடில் இருக்க ரீசெண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணாலே தெரிஞ்சிடும் ரீசெண்டில் உள்ள நம்ம என்னெல்லாம் அப்லோட் பண்ணோமோ அது எல்லாத்தையும் இங்கே காமிச்சிடும். பாருங்கள், டிரைவ் லோகோன்னு அப்லோட் பண்ணேன், அப்போ ரீசெண்டில் அது இருக்குது. அப்படி பார்க்கலாம். அல்லது அதோட ஹோம் பேஜில் சர்ச் இன் டிரைவ் அப்படிங்கிற இடத்துல நம்ம அந்த ஃபைலோட நேமை டைப் பண்ணியும் கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, இப்போ ஃபைல் அப்லோட் பண்ணுறது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு எப்படி ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம ஃபைலை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். இப்போது நியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதில் நியூ ஃபோல்டர்னு ஒன்று இருக்கும். அந்த நியூ ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நியூ ஃபோல்டரை கிளிக் பண்ணோடனே அந்த பாக்ஸுக்குள்ள அன்டைட்டில்ட் ஃபோல்டர் அப்படின்னு ஒரு நேம் இருக்கும். அதை டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோல்டருக்கு என்ன நேம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஃபோல்டர் நேம் கொடுக்குறேன், SCERT அப்படின்னு ஒரு ஃபோல்டர் நேம் நான் கொடுத்துட்டு கீழே இருக்க கிரியேட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். அப்போ கீழே இருக்க கிரியேட்டை கிளிக் பண்ணோடனே நமக்கான ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஃபோல்டரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ அந்த டிரைவோட ஹோம் பேஜில் மேலே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு டிரைவ், அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் அப்படின்னு இருக்கும். அந்த இப்போ ஃபோல்டருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே பாருங்கள், நம்ம கிரியேட் பண்ண ஃபோல்டர் நேம் SCRT அப்படிங்கிற ஃபோல்டர் இங்கே நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. அப்போது அந்த ஃபோல்டரை டபுள் கிளிக் பண்ணி
பாருங்கள் ஃபோல்டர் வந்து எம்டிஆர். இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம எப்படி ஃபைலை அப்லோட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். நியூவை கிளிக் பண்ணுங்கள், அதில் ஃபைல் அப்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே டெஸ்க்டாப்பில் இருக்க ஏதாவது ஒரு ஃபைலை நான் அப்லோட் கொடுக்க போகிறேன். ஏதாவது ஒரு ஃபைல், எந்த ஃபைல் நான் கொடுக்குறேன்னா நேச்சுரல் அப்படிங்கிற ஒரு ஃபைலை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்றேன். கொடுத்தோன்னே என்ன ஆகுது, அந்த ஃபைல் வந்து நம்ம ஃபோல்டருக்குள்ளே பாருங்கள் இங்கே அப்லோட் ஆகி வந்துருச்சு. அப்போ எதில் இருக்குது, மை ட்ரைவில் SCRTங்கிற ஃபோல்டரில் இந்த நேச்சுரலுங்கிற இமேஜை நம்ம கொண்டாந்து உள்ளே வச்சாச்சு. இப்போ நம்ம அப்லோட் பண்ண ஃபைலோட லிங்கை எப்படி ஷேர் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஒன்று அந்த ஃபைலில் வச்சு ரைட் கிளிக் பண்ணலாம், அல்லது இந்த ஃபைலோட ரைட் சைடில் கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அதில் ஷேருங்கிற ஆப்ஷன் போயிருங்க. போனால் அடுத்து இன்னொரு ஷேர் கேட்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அனுப்பும்போது முக்கியமாக சில விஷயங்களை கவனிக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அக்சஸ்ன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட்னு இருக்கும். இப்போ இந்த ரெஸ்ட்ரிக்டடை அப்படியே வச்சு காப்பி லிங்க் அதை கிளிக் பண்ணி நீங்கள் லிங்கை ஷேர் பண்ணிங்கன்னா யாருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அவங்க உங்களோட ஃபைலை பார்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் ரெஸ்ட்ரிக்டட் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்போ இப்படியே வச்சு நம்ம அனுப்பக்கூடாது. அப்போ இந்த ரெஸ்ட்ரிக்டடுக்கு பக்கத்தில் இருக்க டவுன் ஆரோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே என்ன கேட்கும், கீழே எனிஒன் வித் த லிங்க் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். அப்போது நம்ம அனுப்புகிற ஃபைலை யார் வேணாலும் வியூ பண்ணி பார்க்கலாம். இல்லை நான் அனுப்புகிற ஃபைலை வியூ மட்டும் பண்ணி பார்க்க வேண்டியதில்லை, சில ஆப்ஷன் அவங்களுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு நினச்சோன்னா அந்த வியூவருங்கிற பக்கத்தில் இருக்க அந்த ஆரோ மாதிரி கிளிக் பண்ணி, அப்போ நம்ம அனுப்புகிற ஃபைலுக்கு அவங்க கமெண்ட் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை கமெண்டர்னு கொடுக்கல, நான் அனுப்புகிற ஃபைலை மற்றவங்களும் எடிட் பண்ணலாம் அப்படின்னா எடிட்டுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. அப்போது தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த 3 ஆப்ஷனில் எதை கொடுக்கணுங்கிறத நாம தான் முடிவு பண்ணிக்கணும். நான் வந்து வியூவர் அப்படிங்கிற மட்டும் கொடுக்குறேன். இப்போது அதை கொடுத்துட்டு காப்பி லிங்க் அதை கிளிக் பண்ணிக்கிட்டு லிங்கை காப்பி பண்ணிக்குவோம். காப்பி பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. இப்போ இந்த லிங்கை கொண்டு போய் நம்ம யாருக்கு அனுப்பணுமோ அவங்களோட மெயிலுக்கு பேஸ்ட் பண்ணிக்கலாம், அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பணும்னா அவங்களோட வாட்ஸ்அப்பில் கொண்டு போய் நம்ம பேஸ்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம், லிங்கை நம்ம ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கு நம்ம அனுப்பலாம். இப்படி தான் நம்ம கூகுள் டிரைவில் ஒரு ஃபைலோட லிங்கை ஷேர் பண்ணுறது. இது ரொம்ப முக்கியமானது. சரி, அடுத்து நம்ம இந்த அப்லோட் பண்ண ஃபைலை எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எந்த ஃபைலை நம்ம டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதில் அந்த 3 டாட்டில் வச்சு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா மூவ் டு பின்னு இருக்கும். மூவ் டு பின்னை கிளிக் பண்ணுறேன். அப்போ கிளிக் பண்ணோன்னே என்ன ஆயிடுச்சு, நம்ம ஃபைலு வந்து டிரைவ்லேருந்து டெலீட் ஆயிடுச்சு. சரி, இந்த ஃபைலை நான் தெரியாமல் டெலீட் பண்ணிட்டேன், திருப்பி நான் என்னோட டிரைவில் சேவ் பண்ணி வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். அதை எங்கே போய் பார்க்குறது? இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கு மேலே பின்னு இருக்கும். அந்த பின்னை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம டெலீட் எவ்வளோ ஃபைல் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபைல் எல்லாமே பின்னுங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். இதிலேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம், இங்கே பின்னுலேயே எனக்கு தேவையில்லைன்னா மேலே இதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். இது எனக்கு மீண்டும் வேணும்னா இந்த இமேஜ் ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா ரீஸ்டோர்னு கேட்கும். இப்போ ரீஸ்டோரை நான் கிளிக் பண்ணேன்னா என்னாகும், அந்த ஃபைல் எனக்கு திருப்பி என்னோட டிரைவோட ஹோம் பேஜுக்குள்ள வந்து திருப்பி ரீஸ்டோர் ஆகிடும். பார்க்கலாமா? பார்த்தீங்கன்னா அந்த டிரைவோட லோகோ நம்ம டெலீட் பண்ணோம், ரீஸ்டோர் கொடுத்தோன்னா மீண்டும் டிரைவ் உள்ளே வந்துருச்சு. சரி, நம்ம டெலீட் பண்ண ஃபைலை எத்தனை நாள் வரை நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம்? 30 நாளுக்குள்ளே நம்ம எப்போ வேணாலும் ரீஸ்டோர் பண்ண. அடுத்தது வேறு என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் அதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃபைல் எடுத்துக்கிட்டு அதை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஓப்பன் வித் கொடுத்து நம்ம கூகுள் டாக்ஸ் இதில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அல்லது டவுன்லோட், இந்த டிரைவில் இருக்க ஃபைலை என்ன பண்ணலாம், நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ டவுன்லோடை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல் வந்து நமக்கு டவுன்லோட் ஆகி நம்ம சிஸ்டமில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ரீநேம்ங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நான் டிரைவ் லோகோன்னு கொடுத்துருக்கேன், அந்த நேமை நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன நேம் கொடுக்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்த நேம் கொடுத்து என்ன பண்ணிங்க, ஓகே கொடுத்துக்கலாம். இப்போது கூகுள் டிரைவில் ஒரு ஃபைலை எப்படி அப்லோட் பண்ணுறது, ஒரு ஃபோல்டரை எப்படி கிரியேட் பண்ணுறது, நாம் அப்லோட் பண்ண ஃபைலோட லிங்கை எப்படி ஷேர் பண்ணுறது என்பது பற்றியெல்லாம் பார்த்தோம். நீங்களும் இந்த கூகுள் டிரைவை யூஸ் பண்ணி பாருங்கள், நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.